அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. வீட்டில் மரவள்ளி கிழங்கு இருந்தது, ஸோ அதை தான் துண்டு போட்டு வச்சிட்ருக்கிறேன். இதில் நிறையா தோலில் மண் இருக்கும். ஃபஸ்ட்டு துண்டு போட்டதுக்கப்புறமா இதை தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நிறைய மண் இருக்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் துண்டு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை தண்ணியில் தான் அவிச்சு எடுக்க போகிறோம். சின்ன பீசஸாக போட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக துண்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கை முன்னாடியெல்லாம் ஊர்லலாம் இட்லி பானையில் வச்சு அவிச்சு கொடுப்பாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு அம்மாலாம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிட்ஸ் இதெல்லாம் அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா, இட்லி பானையில் வச்சு அவிச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அதே இட்லி சட்டியிலேயே இந்த பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கிற இந்த கலங்கை போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது வெந்துட்டுருக்கிற கேப்பில் இதுக்கு தாளிக்கணும். தாளிக்க வேண்டியதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துருக்கிறேன். இந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளார இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி வச்சுட்டேன். இந்த கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கிழங்கை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தாளிப்போட கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெடி ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் கிட்ஸ் நல்லாவே சாப்பிட்றாங்க இந்த கிழங்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிழங்கு கூடவே காஃபியும் வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் போச்சு. மத்தியானத்துக்கு தேவையான லஞ்சு செய்கிறதுக்காக கொஞ்சம் பருப்பு சிறு பருப்பை ஊற போட்டு வச்சுருக்கிறேன். வீட்டில் சுரைக்காய் இருந்தது. அந்த சுரைக்காய் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போது பீல் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இந்த சுரைக்காவை போட்டு தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். இந்த சுரைக்காய் கூட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மதியானம் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். மீதி இருந்துச்சு அப்படின்னாக்க நைட்டுக்கு தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி கூடவும் இந்த சுரைக்காய் கூட்டை தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த சுரைக்காய் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளார இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சிறுபருப்பு போட்டு தான் நான் இன்றைக்கி இந்த கூட்டு செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு அலசி வச்சுருக்கிற சிறுபருப்பு, இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, நிறைய ஊற்றக்கூடாது, சாம்பாருக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துட்டு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சுரைக்காய், இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். என்னோடய குக்கரில் ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா இது நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அதே அடுப்புலேயே வேறு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுறேன். இந்த கடுகு வெடிக்கிறதுக்குள்ளார இந்த குக்கர்லேருந்து ப்ரெஷரெல்லாம் போக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா சீரகம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறேன்.
இதில் வேக வச்சிருக்கிற சுரைக்காயும் பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுரைக்காயோட இந்த தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சுரைக்காய் கூட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுரைக்காய் கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்றைக்கி லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இதை வச்சுருக்கிறேன். ஒருவேளை வந்து குழம்பு எதுவுமே வைக்கல அப்படின்னா இந்த கூட்டையே அப்படியே சூடான ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்சு எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. அது கூடவே காலையில் செஞ்ச மரவள்ளிக்கிழங்கு ரோஸ்ட்டு இருந்தது. அதுவும் இப்போ செஞ்ச சுரைக்காய் கூட்டையும் வச்சு தான் லஞ்சு முடித்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.